தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாக இருப்பாய். எதிர்பார்ப்பை தொலைத்துவிடு, சந்தோஷமாக இருப்பாய். அதிக பேசுவதை நிறுத்திக்கொள், நீ தேடப்படுவாய். வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து தேடும். ஒரு நாள் உன் வாழ்வில் வெற்றி மட்டுமே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்ணீர் கதை நிச்சயமாக மாற்றப்பட்டு உன் வாழ்வில் நீ காப்பாற்றப்படுவாய். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு பெருமையடையும். நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா? இனி எப்பொழுதுமே உன் பாதை வெற்றியை நோக்கியே செல்லும். உன் பாதையில் தடை வந்தாலும் சரி, தடங்கல்கள் வந்தாலும் சரி, அதை அனைத்தையும் எதிர்க்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக நீ இருந்து பார். அப்பொழுது உன் வாழ்வில் நீ வியக்கத்தகு மாற்றங்களை நிச்சயமாக காண்பாய். அதை விடுத்துவிட்டு என் வழியில் தடை வந்துவிட்டதே என்று அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. வீணாக உன் கண்ணீரை வீணாக்காதே. தேவையில்லாத விஷயத்துக்கு மனதை போட்டு குழப்பிக்கொள்வதும், தேவையில்லாமல் கண்ணீரை வீணாக்குவதும் தான் உன்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அதை முதலில் மாற்றிக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. காரணம் இருந்தாலும் கவலைப்படாதே. காரணமே இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் கவலைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதல்ல, மாற்றப்போவதும் அல்ல. எதையும் உன்னால் மாற்றவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ
அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள். பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ உனக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ வருத்தத்தை போல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை புரிந்து கொண்டு உன் வருத்தத்தை துடைப்பதற்கான வழியை காண்கிறார்கள். சில பேர் உன் வருத்தத்தையே கதை போல் கேட்டு மகிழ்கின்றனர். பலர் அதையும் கேட்பதே இல்லை. கேட்பதை போல் நடித்துவிட்டு பின்னால் உன்னையே குறை கூறுகிறார்கள். எனவே உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். மறுத்தே உன்னை விட்டு ஓடிவிடும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் அற்புதத்தம் நிகழவே நிகழாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே. பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன்.
இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த
கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவிற்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். என்னுடைய பரிபூரண அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. உனக்கு வரும் பிரச்சனைகள் சிலவற்றை ஆராய்ந்து ஏன் வந்தது, எதற்காக வந்தது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை சிந்தனை செய்து பார். சில சமயம் அந்த பிரச்சனையை முட்டி மோதி அந்த பிரச்சனையிடம் எதிர்த்து நின்று போராடி வென்றும் காட்டிப்பார். சிலவற்றை அது வந்தது வரட்டும் என்று நினைத்து கொண்டு அதிலிருந்து விலகி நிற்பதே உன் மனதிற்கு ரொம்பவே நல்லது. அப்படி விலகி போகும் அந்த பிரச்சனையை விலகி போகும்படி நான் கூறிய அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வந்தது, அதிலிருந்து எப்படி மீள்வது, அல்லது எதிர்த்து போராடலாமா என்று வீண் விவாதங்களை நீ வைத்தால் அது உன் வாழ்க்கைக்குத்தான் போராட்டகளமாக மாறிவிடும். உன் வாழ்க்கையே போராட்டகளமாக மாறிவிடும். எனவே சில சோகங்களையும் சில சூழ்நிலைகளையும் அப்படியே தவிர்த்துவிட்டு செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வகையான கர்ம வினைகளை அனுபவிக்கிறான். அவை சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இவை 3ஐயும் யார் ஒருவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். சஞ்சித கர்மம் என்பது ஒரு கரு உருவாகும் போதே உடன் வருவது. அதாவது
தாய் தந்தை முன்னோர்களிடம் இருந்தும் பல ஜென்மங்களில் ஆத்மா செய்த பாவ புண்ணியங்களும் இந்த பிறவியில் பற்றி கொள்ளத்தான் செய்யும். பிராப்த கர்மம் என்பது ஒரு ஆன்மா பல பிறவிகள் செய்த பாவ புண்ணிய பலன்கள் மூலம் இந்த பிறவியில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமையாகும். இதையே வேறு விதமாக சொன்னால் பிராப்தம், விதி, கொடுப்பினை என்று கூட கூறலாம். இந்த கர்மாவால் வரும் பலனையும் இந்த பிறவியிலேயே அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆகாமிய கர்மம் கர்மாக்களை கழிக்க செய்யும் செயல்கள் மூலம் இப்பிறவியில் வாழும் காலத்தில் ஆசைகளால் பிறருக்கு செய்யும் நன்மை தீமைகளால் தான் வருவது. இந்த 3 வகையான கர்ம வினைகளிலிருந்தும் யாருமே தப்பவே முடியாது. நாம் அனுபவிக்கும், நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், குழப்பங்கள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரிவினைகள், விபத்துகள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்துமே இந்த கர்ம வினையின் தாக்கத்தால் தான் வருபவை என்பதை உணர்ந்து கொள். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரும் இன்பத் துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், சோகங்கள் எல்லாமே நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். உனக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்தால் அந்த இன்பம் ஏன் வந்திருக்கிறது என்று நீ யோசிக்கிறாயா? பின் ஏன் துன்பம் வந்துவிட்டால் மட்டும் ஏன் நமக்கு துன்பம் வந்திருக்கிறது? துன்பத்தை மட்டுமே நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்கான காரணம் என்ன என்று யோசிக்கிறாய்? ஏன் அப்படி இருக்கிறாய்? அனைவருக்கும் யோசிக்கும் நீ, ஏன் இன்பம் வந்துவிட்டால் மட்டும் எனக்கு ஏன் சந்தோஷம் வந்திருக்கிறது, எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்று ஏன் யோசிக்க மாட்டேன் என்கிறாய்? ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அப்படியே விட்டுவிட்டு தவிர்த்துவிட்டு வேறு வழியை பார்த்துக்கொள். உனக்கானது சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கிறது. வாழ்க்கையை எப்படி வெல்வது, வாழ்க்கையை எப்படி சமாளிப்பது, அதிலிருந்து எப்படி வெற்றியை கொள்வது, வெற்றியை அடைவது என்று சிந்திக்க வேண்டிய விஷயம் உனக்கு நிறைய இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு ஏன் பிரச்சனை வந்தது, அது எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் பிள்ளையே. அது வீணாக உன் மனதை தான் பாதிக்கும், உன் நிம்மதியை தான் கெடுக்கும். உன் நிம்மதி தொலைந்தால் உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே உன்னை விட்டு போய்விடும். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, எது வந்தாலும் வருவது எல்லாம் நன்மைக்கே. எது உன்னிடம் கொடுத்தாலும், எது உன் செவிகளில் கேட்டாலும் கேட்டது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு போய்விடு. இதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது.